ஹாய், இந்த வீடியோவில் லோக்பால் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி ஊழல் பண்ணுறவங்கள தடுக்கிறதுக்கு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் லோக்பால். அதாவது பொது வாழ்வில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள இது பண்ணுறதுக்கான தடுத்து அவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான அமைப்பு தான் லோக்பால். இது வந்து மத்தியில் இருக்கிறவங்களுக்கான லோக்பால். இது ஆக்சுவலி இதோடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஸ்காண்டினேவிங்கிற ஒரு நாட்டில் வந்து குறைக்கீழ் அதிகாரி அப்படி அந்த ஓம்பட்ஸ்மன் அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அதை வந்து அதிகாரப்பூர்வமாக கொண்டு வந்த நாடுனா ஸ்வீடன் நாடு 1809. 1960 நம்மளுடைய சட்ட அமைச்சர் அப்போ இருந்த சட்ட அமைச்சர் அசோக்குமார் சென் தான் வந்து இதை முன்மொழிகிறது, நம்ம இந்தியாவிலையும் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நம்மளுடைய எல்எம் சிங்வி 1963 ஓம்பட்ஸ்மேன்னு வேணாம், அதுக்கு பதிலாக லோக்பால் அப்படிங்கிற வேர்டை வச்சவர் வந்து எல்எம் சிங்வி தான். அடுத்து 1966 வந்து ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வச்சுருப்பாங்க மொரார்ஜி தேசாய் தலைமையில், அவங்களும் இது பண்ணுறாங்க. அடுத்து 2005 ரெண்டாவது இது வீரப்ப மொய்லி அவங்க தலைமையில் வந்த குழுவும் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. ஆனால் இது நடைமுறைக்கே வரலை. 8 முறை இந்த மாதிரி இது பண்ணாலும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் 1968 தான் ஃபஸ்ட்டு மக்களவையில் அறிமுகம் செய்கிறாங்க. அதிலேருந்து அப்படியே இருக்குது. 2013 வரைக்கும் 8 முறை, லாஸ்ட்டு இது வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 1, 2014 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் படி 2014 ஜனவரி 16 நடைமுறைக்கு வந்துச்சு. அதாவது சைன் பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணது எப்போனா 2018. அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் கழித்து 2018 செப்டம்பரில் தான் ஒரு அந்த தலைவரை இவங்களெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒரு தேடல் குழு போட்டு அதுக்கப்புறம் தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. தலைவரை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அமைப்பு லோக்பால் வந்து மத்தியில் உள்ளவங்களுக்கு, லோக் ஆயுத்தாங்கிறது மாநிலங்களுக்கு. லோக்பாலில் தான் நம்ம இதில் பார்த்துட்ருக்கோம். லோக்பாலில் ஒரு தலைவர் 8 உறுப்பினர் இருப்பாங்க. இந்த இவங்களெல்லாம் நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர். 8 உறுப்பினரில் 50% வந்து நீதித்துறையில் உள்ளவங்க இருப்பாங்க, 50% எஸ்சி எஸ்டி ஓபிசியில் இருப்பாங்க. இது தேர்வு குழு வந்து 5 பேர் கொண்ட குழு இருக்குது. பிரதமர், மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி, குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்ட ஒரு நீதிபதி இருப்பார். ஒரு தலைவர் யாருன்னா கரண்ட்டில் யார் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக இருக்காங்களோ அவங்க இருப்பாங்க. இவங்களுக்கான வயது பதவி காலம்னா 5 இயர்ஸ் இல்லைன்னா 70 ஏஜ் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை மீட் பண்ணும். அதுக்கப்புறம் இவங்க ஒரு வாட்டி தான் இந்த தலைவராக இருக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னா பினாகி சந்திரகோஸ் அவங்க தான். ஊழல் தடுப்பு சட்டம் வந்து 1988. இது வந்து 60 டேஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு கட்ட இது சொல்லணும், 90 டேஸ்க்குள்ளே வந்து முடிச்சிடணும், 2 இயர்ஸ்க்குள்ளே தீர்ப்பை சொல்லிடணும். இதோடைய குறைபாடு வந்து நம்மளுடைய அடையாள சான்றை கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கப்புறம் ஃபாரினராக இருந்தாங்கன்னா பாஸ்போர்ட்டுடைய ஜெராக்ஸ் காட்டணும். இப்போ யார் தலைவராக இருக்காங்கன்னா அஜய் மாணிக்க ராவ்.